வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மூர்த்தி டாக்ஸ். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஊரின் எல்லையில் நாகரிகத்தின் சுவடுகளே இல்லாத ஒரு பாழடைந்த நிலப்பரப்பில் அந்த மாளிகை நிற்கிறது. பகல் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண கைவிடப்பட்ட கட்டிடம் போல தெரிந்தாலும், சூரியன் மறைந்து இருள் அந்த பகுதியை ஆக்கிரமிக்கும் போது அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லும் ஒரு கதையை சொல்லத் தொடங்கும். 15 வருடங்களுக்கு முன்பு வரை அந்த வீடு சிரிப்புச் சத்தங்களாலும் குழந்தைகளின் ஓட்டத்தாலும் நிறைந்திருந்தது. ராகவன் மற்றும் மீனா தம்பதியினர் தங்களது ஒரே மகள் நந்தினியுடன் அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான மழை இரவில் மின்னல் தாக்கியதில் அந்த வீட்டில் தீப்பிடித்தது. ஊர் மக்கள் ஓடி வந்து பார்ப்பதற்குள் அந்த வீடு கரும்புகையில் மூழ்கியிருந்தது. ராகவனும் மீனாவும் அந்த விபத்தில் இறந்து கிடந்தனர். ஆனால் 6 வயது நந்தினியின் உடல் மட்டும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. சிலர் அவள் தீயில் முற்றிலும் சாம்பலாகிவிட்டாள் என்றனர். சிலர் அவள் அந்த இருளில் எங்கே சென்றாள் என்று தெரியவில்லை என கிசுகிசுத்தனர். அன்று முதல் அந்த வீட்டின் கதவு பூட்டப்பட்டது. ஆனால் அந்த பகுதி மக்கள் சொல்லும் கதைகள் பயங்கரமானவை. காற்று வீசாத இரவிலும் அந்த வீட்டின் ஜன்னல்கள் படபடவென அடித்துக் கொள்ளும். மேன்மாடியில் ஒரு சிறிய உருவம் அங்கும் இங்கும் ஓடுவது போலவும், ஒரு குழந்தையின் மெல்லிய சிரிப்புச் சத்தம் காற்றில் மிதந்து வருவதாகவும் கிராமத்தினர் நம்பினர். இந்த கதைகளை கேட்ட அர்ஜுன் ஒரு ஹாரர் டாக்குமெண்டரி தயாரிப்பாளர். இதன் பின்னணியில் உள்ள உண்மையை உலகுக்கு காட்ட முடிவு செய்தான். அவனது கையில் இருந்த விலை உயர்ந்த கேமராக்கள் மற்றும் மைக்ரோபோன்கள் எதையும் பதிவு செய்யும் திறன் கொண்டவை. இரவு 11:50 மணி. அர்ஜுன் அந்த வீட்டின் இரும்பு வாயிலின் முன் நின்றான். கேமராவை ஆன் செய்தான். இன்று நாம் ஒரு மர்மமான இடத்திற்குள் நுழைகிறோம். 15 வருடங்களாக பூட்டப்பட்டிருக்கும் இந்த வீட்டில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை இன்று இரவு நாம் பார்க்கப் போகிறோம் என மெதுவாக பேசினான். அவனது பிளாஷ்லைட் ஒளியில் அந்த மாளிகை ஒரு ராட்சத உருவம் போல தெரிந்தது. துருப்பிடித்த பூட்டை தொட்டபோது அது பழையதாக இருந்தாலும் அதன் மேல் தூசி இல்லாமல் சுத்தமாக இருந்தது. யாரோ சமீபத்தில் அதை தொட்டது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. கதவை தள்ளிய போது அது ஒரு நீண்ட அலறல் சத்தத்துடன் திறந்தது. உள்ளே நுழைந்தவுடன் கருகிய மரத்தின் வாசனை அவன் மூக்கை துளைத்தது. தரை முழுவதும் சாம்பல் படிந்திருந்தது. சுவர்களில் கருப்பு புகை கோடுகள் சித்திரங்கள் போல தெரிந்தன. அவன் மெதுவாக வரவேற்பறைக்கு சென்றான். அங்கே ஒரு மேசையின் மீது ஒரு உடைந்த புகைப்படச் சட்டம் இருந்தது. அதில் ராகவன், மீனா மற்றும் நந்தினி சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நந்தினியின் கண்கள் மட்டும் யாரோ ஒரு கூர்மையான பொருளால் கீறப்பட்டிருந்தது. அதை பார்த்த அர்ஜுனின் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி பரவியது. திடீரென்று மேன்மாடியில் இருந்து ஏதோ ஒன்று உருண்டு ஓடும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினான். ஒவ்வொரு படியும் அவனது பாரத்தை தாங்க முடியாமல் சினுங்கியது. அவனது கேமராவின் திரையில் அவ்வப்போது வெள்ளை நிற கோடுகள் ஸ்டாட்டிக் தோன்றி மறைந்தன. அது மின்காந்த அலைகளின் மாறுபாடாக இருக்கலாம் என்று அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். மேன்மாடியின் கிரீடார் நீண்டதாக இருந்தது. அங்கே வரிசையாக பல அறைகள் இருந்தன. எல்லா அறைகளும் திறந்து கிடந்தன. ஆனால் கிரீடாரின் கடைசியில் இருந்த ஒரு கதவு மட்டும் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. அவன் அந்த கதவை நெருங்கும்போது உள்ளிருந்து ஒரு மெதுவான தட்டல் சத்தம் கேட்டது. அர்ஜுன் உறைந்து போனான். யாராவது உள்ளே இருக்கிறீர்களா என்று கேட்டான். பதில் வரவில்லை. ஆனால் ஒரு சிறிய குழந்தையின் சிரிப்புச் சத்தம் அந்த அறைக்குள்ளிருந்து மிக மெல்லியதாக கேட்டது. அர்ஜுன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த கதவின் கைப்பிடியை திருகினான். கதவு திறந்தது. உள்ளே ஒரு சிறிய படுக்கை அறை. அதன் நடுவில் ஒரு பழைய மரத்திலான ராக்கிங் சேர் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. அந்த நாற்காலியில் ஒரு பாதி கருகிய பொம்மை இருந்தது. அர்ஜுன் அந்த பொம்மையை எடுக்க முயன்றபோது அந்த அறை திடீரென வெப்பமடையத் தொடங்கியது. சுவர்கள் உருகத் தொடங்குவது போல ஒரு மாயத்தோற்றம் ஏற்பட்டது. திடீரென அவனுக்கு பின்னால் ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. அவன் மெதுவாக திரும்பினான். அங்கே நந்தினி நின்றிருந்தாள். அவள் அணிந்திருந்த வெள்ளை உடை முழுவதும் சாம்பலால் படிந்து போயிருந்தது. அவளுடைய கண்கள் மனித கண்கள் போல இல்லை. அவை கரும்புகையினால் நிரப்பப்பட்டது போல இருட்டாக இருந்தன. நீ வெளியே போக முடியாது என்று அவள் சொன்னாள். அவளது குரல் ஒரு குழந்தையின் குரலாக இருந்தாலும் அதற்கு பின்னால் 1000 வருட கோபம் இருந்தது. அர்ஜுன் பின்வாங்க முயன்றான். ஆனால் கதவு தானாகவே அடித்துக் கொண்டது. நந்தினி பேசத் தொடங்கினாள். அன்று இரவு மழை பெய்தது. என் தந்தை ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தார். அவர் ஒரு பொருளை தேடிக்கொண்டிருந்தார். அது கிடைக்காத கோபத்தில் அடுப்பிலிருந்த நெருப்பை தட்டிவிட்டார். தீ பரவத் தொடங்கியது. என் அம்மா கத்தினாள்.
அவர் என்னை இந்த அறைக்குள் தள்ளி கதவை வெளிப்பக்கமாக பூட்டினார். வெளியே வராதே என்று கத்தினார். நான் இந்த கதவை தட்டினேன், அழுது கொண்டே தட்டினேன். ஆனால் யாரும் திறக்கவில்லை. தீ என்னை சூழ்ந்தது. நான் இங்கேயே கருகினேன். இந்த மூடப்பட்ட கதவுதான் என் உலகம் என்று அவள் கூறும்போது அவளது கண்களிலிருந்து கருப்பு நிற கண்ணீர் வழிந்தது. அர்ஜுனின் கேமரா பேட்டரி மிக வேகமாக குறையத் தொடங்கியது. 100% இருந்த பேட்டரி அடுத்த சில நொடிகளில் 5%க்கு வந்தது. கேமரா திரையில் நேரம் 12:07 AM என்று மின்னியது. அதே நேரம், சரியாக இந்த நேரத்தில்தான் தீ என் அறையை அடைந்தது என்றாள் நந்தினி. சுவர்களில் இப்போது கருப்பு நிற கைகள் தோன்றி அர்ஜுனை நோக்கி வரத் தொடங்கின. அந்த அறையின் தரை மெதுவாக மறைந்து ஒரு இருண்ட பள்ளம் போல மாறியது. அர்ஜுன் கதவை திறக்க போராடினான், ஆனால் அது அசையவில்லை. நந்தினி இப்போது அவன் அருகில் வந்து நின்றாள். அவள் அவனது கையை தொட்டபோது அவனது உடல் முழுவதும் பனிக்கட்டி போல உறைந்தது. கேமரா தரையில் விழுந்தது. கடைசி சில வினாடிகள் அந்த பொம்மையும் ஆடிக்கொண்டிருந்த நாற்காலியும் மட்டுமே பதிவாகின. மறுநாள் காலை அந்த வீட்டின் முன் அர்ஜுனின் கேமரா மட்டும் கிடந்தது. ஊர் மக்கள் அதை பார்த்தனர். வீடியோவின் கடைசி காட்சியில் நந்தினியின் பயங்கரமான கண்களும் அதன் பின்னால் அர்ஜுன் அந்த மூடப்பட்ட கதவை தட்டுவதும் பதிவாகியிருந்தது. ஆனால் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே யாருமே இல்லை. அந்த தூசி படிந்த தரையில் அர்ஜுனின் கால் தடங்கள் மட்டுமே இருந்தன. அவை அந்த மூடப்பட்ட கதவின் முன் முடிவடைந்தன. இன்றும் சரியாக நள்ளிரவு 12:07 அந்த வீட்டின் கதவு உள்ளே இருந்து தட்டப்படுகிறது. யாராவது தற்செயலாக அந்த பக்கம் சென்றால் ஒரு சிறிய குரல் கேட்கும், எனக்காக கதவை திறக்கிறாயா என்று. அந்த வீடு இன்றும் அப்படியே இருக்கிறது. ஆனால் கதவு மட்டும் இப்போது உள்ளே இருந்து பூட்டப்பட்டுள்ளது. அங்கே நந்தினி மட்டும் இல்லை. அவளுடன் இப்போது இன்னொரு ஆன்மாவும் அந்த மூடப்பட்ட கதவின் பின்னால் காத்திருக்கிறது.